இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குபவர்கள் சஹானா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி. மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம் இசை வழி நிகழ்ச்சி கூடாக. இன்றைக்கு பாலச்சந்திரன் ரவீந்திரன் அவர்கள் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். பிரபல பின்னணி பாடகர். அந்த வரிசையில் நேரடியாக அவரிடம் சென்று விடலாம். ரவீந்திரன் அவர்களே, நீங்க ஒரு டிஎம்எஸ் அவர்களுடைய ஒரு பக்தர் என்று குறிப்பிடலாம், அப்படியா? நிச்சயமாக. உண்மையிலேயே அவர் ஒரு தமிழ் இசைக்கு முடிசூடா மன்னன் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பாடகர். அவருடைய பாடல்கள் மிகவும் பிரபல்யமானவை. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் பாடல்கள் என்று சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு அலாதி விருப்பம். அந்த வகையில் அண்மையிலே அவரை பற்றி ஒரு கவலைக்கிடமான செய்தி கேள்விப்பட்டேன். அவர் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார் என்று. ஆனால் அவர் இந்த உலகத்தை விட்டு போனாலும் அவருடைய அந்த நினைவும் அந்த பாடலும் நிச்சயமாக என்றைக்குமே இங்கே நிலைத்திருக்கும் என்பது உறுதி. இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் அவரை யாரும் மறக்க முடியாது. அந்த வரிசையில் இப்போ நீங்கள் தெரிவு செய்திருக்கிற பாடல் கூட டிஎம்எஸ் அவர்களுடைய பாடல், அப்படியா? ஆமாம், ஒரு அருமையான ஒரு பாடல். அநேகமாக எல்லோருக்கும் பிடித்த பாடல் இந்த பாடல். இசை கேட்டால் புவி அசைந்தாடும் என்ற பாடல். ஆமாம், அருமையான பாடல். வரட்டுக்கும் உங்கள் குரல் வழியில் கேட்டு பார்க்கலாம். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும். இசை என்னிடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். என் பாடல் செய் கேட்கும் விருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம். என் பாடல் செய் கேட்கும் விருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம். என் மேன்மை இறைவா உன் அருளாகலாம், என் மேன்மை இறைவா உன் அருளாகலாம். எரியாத தீபத்தில் ஒளி வேண்டினேன், எரியாத தீபத்தில் ஒளி வேண்டினேன். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும், இசை என்னிடம் உருவாகும். விதியோடு விளையாடும் ராகங்களே, விளக்கேற்றி உயிர் காக்க வாருங்களே. விதியோடு விளையாடும் ராகங்களே, விளக்கேற்றி உயிர் காக்க வாருங்களே. கனல் ஏந்தி வாருங்கள் தீபங்களே, கனல் ஏந்தி வாருங்கள் தீபங்களே. கரைந்தோடும் நோய் என்னும் பாவங்களே, கத்தும் கடலலை ஓடி ஓடி வரும் எந்தன் இசையுடன் ஆடி ஆடி வரும் தீபங்களே. எந்தன் இசையுடன் பாடல் கேட்ட பின்னும் இன்னும் வரவில்லை செய்த பாவம் என்ன தீபங்களே. கண்ணில் கடல் வர பாட வேண்டுமெனில் இன்னும் ஒளியுடன் 100 பாடல் வரும் தீபங்களே. தீபங்களே
இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும். நீங்களே ஆரம்பத்தில் கூறிவிட்டீர்கள் இந்த பாடலுக்குரிய மகிமை பற்றி. உண்மையிலேயே மனது மறக்காத அந்த பாடல், எல்லோருடைய நெஞ்சங்களில் நிறைஞ்சிருக்கக்கூடிய பாடலை மிகவும் சிறப்பான வகையில் நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எங்களுடைய இனிய நெஞ்சங்களோடு. அருமையாக இருந்தது உங்களுடைய அந்த பாடல். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? அதாவது உண்மையிலேயே நீங்கள் கூறியது போல இது நானும் கூறியது போல எல்லோருக்கும் பிடித்தமான பாடல். இந்த பாடலை பிடிக்காதவர்கள் என்று இல்லை, டிஎம்ஸோட பாடல் என்றாலே அநேகமாக எல்லோருக்கும் விருப்பமான பாடல்கள். உண்மைதான். இந்த வேளையில் நாங்கள் கூட ஒரு பாடலை கொடுக்கலாம் எங்களுடைய நெஞ்சங்களுக்காக. இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது என்ற பாடல் சிவப்பு ரோஜாக்கள் என்ற திரைப்படத்துக்காக ஸ்ரீதேவி மற்றும் கமல்ஹாசன் அவர்கள் தோன்றி நடித்திருந்தார்கள். இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி அவர்கள் பாடிய பாடல். இந்த பாடலை இப்பொழுது நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் எங்களுடைய இசை வழி நிகழ்ச்சியோட. பூக்களுண்டு நீரானே என் சிகப்பு ரோஜா என்றும் என்னை உன்னுடனே நான் தந்தேன் என் ஆசை ராஜா மலருன்னை
பறித்திட துடிக்கிறேன். இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது. பெண்ணே காதல் ராஜாங்க பறவை தேடும் ஆனந்த உறவை சொர்க்கம் என் கையிலே. மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது. இனிமையான அந்த பாடல் இசைஞானி இளையராஜாவுக்கு இசைக்கு சொந்தமானது. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி அவர்கள் சேர்ந்து கொடுத்திருந்தார்கள். இப்பொழுது எங்களுடைய நெஞ்சங்களுக்காக நாங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தோம். அந்த வரிசையில் இப்பொழுது கூட ஒரு பாடலுக்கு சென்று விட்டு நாங்கள் விளம்பர இடைவெளிக்கு செல்வதற்கு சரியாக இருக்கும். நீங்கள் என்ன பாட்டை தெரிவு செய்து வச்சிருக்கிறீங்க தனியாக படிக்கிறதுக்கு? அதாவது எல்லோருடைய குரலிலும் பழைய எங்களுடைய மேதைகளுடைய குரலிலேயே பாடணும் என்று என்னுடைய ஆவல். அந்த வகையிலே அமுதை பொழியும் நிலவே என்ற இந்த பாடல் பி சுசீலா அவர்கள் தங்கமலை ரகசியம் என்ற படத்திற்காக பாடியிருந்தார். இந்த பாடலை எங்களுடைய CS ஜெயராமன் ஐயா பாடியிருந்தால் எப்படி பாடியிருப்பார்? ஒரு கற்பனை கரெக்டும் அந்த பாடல். அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ. அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ. அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ. இதயம் மேவிய காதலினாலே ஏங்கிடும் மல்லிகை பாராய். இதயம் மேவிய காதலினாலே ஏங்கிடும் மல்லிகை பாராய். புது மலர் வீணே வாழி விடாமல், புது மலர் வீணே வாடி விடாமல் புன்னகை வீசி ஆறுதல் கூற அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ. அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ. மனதில் ஆசையை ஊட்டிய பெண்ணே மறைந்தே ஓடிடலாமோ, மனதில் ஆசையை ஊட்டிய பெண்ணே மறைந்தே ஓடிடலாமா. இனிமை நினைவும் இளமை வளமும், இனிமை நினைவும் இளமை வளமும் கனவாய் கதையாய் முடியும் முன்னி அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ. அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ. அன்பு நேயர்களே, ஒரு வித்தியாசமான முயற்சியிலே அந்த பாடலை ஒரு பெண் பாடகி பாடியிருந்த பாடலை ஆண் பாடல் பாடுவது போல, அதுவும் CS ஜெயராமன் அவர்களுடைய குரல் வழியில் முயற்சித்து பார்த்திருக்கிறார் திரு ரவீந்திரன் அவர்கள். கேட்டு ரசித்த அன்பு நேயர்களே, அப்படி இருந்திருக்குமா அவருடைய குரல்? எனக்கு சரியாக அவருடைய குரலை
தெரியாது என்று கூற வேண்டும். அந்த வகையில் இனிமையாக இருந்தது உங்களுடைய பாடல். சரியான வகையில் அந்த பாடலை தந்திருந்தீங்கள். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சி இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்ல வேண்டி இருக்குது. இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு தங்களுடைய பேராதரவை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சஹானா ஜுவல்லரி வெம்பிலி அவர்களுக்கு எங்களுடைய நன்றியையும் அன்பையும் ஆதரவையும் தெரிவித்துக் கொண்டு, அன்பு நேயர்களை பார்வையாளராக இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் ஒரு சக இசைக்கலைஞராக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்காக இந்த கலையகம் காத்திருக்கிறது, நான் காத்திருக்கிறேன், இந்த வேலை காத்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை சரியான வகையில் பயன்படுத்திக் கொள்றதுக்கு நீங்களாகத்தான் முன்வர வேண்டும். கலைஞர்கள் எங்கே இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், அவர்களை நாங்கள் எப்படி வரவழைப்பது என்பது எல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் தொடர்பு கொள்கின்ற போது உங்களோடு தொடர்பு கொண்டு சரியான வகையில் அந்த நிகழ்ச்சிகளுக்கான ஒழுங்கமைப்பை அமைப்பதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் என்ற செய்தியோடு இப்பொழுது ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளிக்கு சென்றுவிட்டு சந்திக்கலாம். காத்திருங்கள். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குபவர்கள் சஹானா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி.